ஒரு கில்ச்சர் பண்றாரு. அதுதான். ஆஹா ஜோன் ஓகே ஸ்டார்ட் இட்ஸ் ஓகே. ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது வைடிஎம் ஸ்குவாட்னால. சதீஷ் கேமிங் ப்ரோனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். பயங்கரமா இழுக்கும். ஜோன் ஜோன் அடிக்கும் ப்ரோ. பயங்கரமா இழுக்கும். நீ என்ன கன் வேணாச்சும் அடிக்கலாம், பட் ஜோனை யாரால அடிக்க முடியாது. இப்போ இல்ல ஜோன் இருக்கு எட்ஜ். இப்ப அடுத்த ஜோன் தான் வரணும். அடுத்த மெட்ஸ் ஜோன் வைட்டி தான் ஜோன். மாட்டிக்கிட்டாங்க. ஆமா மெட்ஸ் வைட்டி. ஆமாயா இவங்களுக்கும் இல்லையா ஜோனு. அருமையான கிரனேடு லோக்கல் ஓபி ப்ரோக்கு. இல்ல அடுத்த கிரனேட் போடுறாங்க. பீஸ்ட் மாட்டிப்பாரு. பீஸ்ட் சான்ஸ் இல்ல தப்பிக்கிறதுக்கு. ஒரு நேடு. சர்வியல் கேமர் ப்ரோ ஆஃப் ஹெச்பி. மாலி வருது. குட் குட். பட் மாலில மாட்டிட்டாரு. மாலில மாட்டிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல மாட்டிட்டாரு. அப்படி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போர்ட்டல்ல போயிட்டாங்களா? போர்ட்டல் ஒர்க் ஆகல. லாஸ்ட் ஜோன்ல போர்ட்டல் ஒர்க் ஆகாது गाइस. ஓ அப்படியா? மெட்ஸ் அந்த பக்கம் நாக்கு. ஆமா மெட்ஸ் அந்த பக்கம் நாக்கு இருக்காங்க. ஆமா செக்யூர் ஆயிட்டா ப்ரோ. ஜோன்ல இருக்க ஸ்பாட் செக்யூர் ஆயிட்டாங்க ப்ரோ. ஓகே வைடிஎம் வர்சஸ் சுட்டி டீம் ஜோன். ஆமா வைடிஎம் வர்சஸ் சர்வைவல் கேமர். முடியுமா? அங்க ஃபுல்லா ஸ்மோக்கா இருக்கு ப்ரோ. நமக்கு பார்த்தா தெரியல. நமக்கு பார்த்தா தெரியல. ஆனா எனக்கு இங்க காமிக்குது ஸ்மோக் போட்டுருக்கான். 5 இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ரோர் மேக்ஸ் நாக்கு. ரோர் மேக்ஸ் நாக்கு. அடுத்து யாரு? சுட்டி நாக்காவானா? வேடனிஸ் லைவ்க்கு வெரியான வியூ. ஹோட்டல் போட்டாங்க. அப்பவே நாக்கு வெல்டஸ் நாக்கு வச்சிருக்காங்க. சுட்டி மட்டும் தான். சுட்டி 1v2 பண்ணுவானா? சுட்டி 1v2 பண்ணிட்டான். 1v2 பண்ணிட்டான். இன்னும் 2 பேரு. இன்னொரு 1v2 நடக்குமா? 1v3 இன்னும் சர்வைவல் மட்டும் தான் இருக்காங்க. சர்வைவல் மட்டும் தான் இருக்காங்க. ஆர்பிடி சுட்டி நேடு போடணும் இந்த டைம்ல. நேடு போடணும். மாலி இருக்கு கிரனேட் இல்ல. அவன் தூக்குறான். அவரும் தூக்குறாரு. தூக்கிட்டாங்க. இந்த ஃபைட் எங்கயோ தூக்க போறாங்க. இந்த ஃபைட் எங்கயோ பார்த்தா பண்ண மிஸ்டேக்கா ப்ரோ? எல்லாரும் 4 பேரை தூக்குறாங்க ப்ரோ. 4 பேரையும் தூக்குறாங்க ப்ரோ. சுட்டி நாக்கு வச்சிருக்கான். இன்னும் 2v2. It's an 2v2 guys. கிரீன் பிளேஸ் ப்ரோ ஜோன்லயே கில் ஆயிட்டாரு. இல்ல நாக்ல இருந்தார். அப்படியே செக்யூர் ஆயிட்டாரு. It's an 2v2. இந்த மரம் இல்ல பக்கத்து மரம். ரோர் மேக்ஸ் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. ஒரு மாலி போடணும். சுட்டி ஒரு மாலி நேடு போட்டாங்க. டான்ஸ் ஆட விட்டாங்க. சுட்டி திருப்பியும் பின்னாடி போறான். இன்னும் பெருசாக்குறாங்க அது. மாலி வருது. இந்த மாலி அவன் முன்னாடியே போட்டு இருந்தா ஒரு மேட்ச் சேஞ்சிங் மூமெண்டா இருந்திருக்கும். இந்த மாலியும் இப்ப வேடனிஸ் லைவ் சர்வைவல் கேமர் ப்ரோ ஸ்மோக் போட்டுருக்கான் ப்ரோ. இப்போதைக்கு 1v2 பண்ணிருக்கான் ப்ரோ. ஆமா இப்போதைக்கு 1v2 பண்ணிருக்கான். நம்ம சுட்டியோட பிஓவில இருந்து பாப்போம். 9 ஃபினிஷர்ஸ் எடுத்திருக்கான். இல்ல எனக்கு தெரிஞ்சு சர்வைவல் விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நேடு போகுது. நேடா ஸ்மோக்கா? நேடு தான். ஸ்மோக் போட்டு டான்சிங் கிரனேட் போட்டுருக்கான். சர்வைவல் ஆட விட்டுட்டாங்க. ஜாலியா ஆடிட்டு இருக்காரு சர்வைவல். ஓபி யாருக்கு இப்ப டீம் 10 தான் ப்ரோ ஜோன். டீம் 10க்கு ஜோனா இங்க இது இல்ல எல்லாரும் ஜோன் தான். சுட்டி ஜோன்ல தான் இருக்கான். சுட்டியும் ஜோன் தான். ஓகே எல்லாம் எட்ஜ்ல இருக்காங்க. எல்லாரும் எட்ஜ். இல்ல சுட்டி என்ன பண்ண முடியும் சுட்டியால? இல்ல ப்ரோ சுட்டி கொஞ்சம் உள்ள வரணும்னு நினைக்கிறேன். சர்வைவல் ஜோன் அவுட். சுட்டி நாக்கு வச்சிருவான். ஏன் சுட்டி பார்க்கல? இல்ல வேடனிஸ் லைவ் கவர் குத்துட்டாரியா. பட் இட்ஸ் an GG play by RPD சுட்டி. ஆனா வெரியா வந்து டஃப் கொடுத்தான்னு சொல்லலாம். பட் ஆனா வின் பண்ணது நம்ம சர்வைவல் கேமர் ப்ரோ. கிரீன் பிளேஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபினிஷர்ஸ் எடுத்திருக்காரு. அவங்களோட டீம் ஃபினிஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 15 17 ஃபினிஷர்ஸ் எடுத்து #1ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஜிஜி சர்வைவல் கேமர் ப்ரோ. ஆர்பிடி சுட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம #2ல ஃபினிஷ் பண்ணாலும் அவனுமே வந்து 9 ஃபினிஷர்ஸ் எடுத்தான். டஃப்புமே கொடுத்தான். ஸோ அவங்க டீம்மே வந்து 16 18 22 ஃபினிஷர்ஸ் எடுத்திருக்காங்க. #3ல நம்ம மெட்ஸ்வைட்டி ப்ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. 10 ஃபினிஷர்ஸோட #3ல முடிச்சிருக்காங்க. சதீஷ் கேமிங் ப்ரோ 2 ஃபினிஷோட #4ல முடிச்சிருக்காங்க. அண்ட் லோக்கி ப்ரோ 2 ஃபினிஷர்ஸோட #5. பிஓஜி டீம் 2 ஃபினிஷோட #6. அண்ட் நம்ம பவி ப்ரோ அவங்க ஸ்குவாடு 12 ஃபினிஷர்ஸோட #7. YTM விருமா பிளேஸ். ஓகே விருமா பிளேஸ் வந்து #8ல 3 ஃபினிஷர்ஸோட எலிமினேட் ஆயிட்டாங்க. கேபிகே அவங்க டீம் வந்து 3 ஃபினிஷரோட #9. அண்ட் நம்ம சோலோ பிளேயர் கில்லாடி காஜா ஆஃப்லைன் போயிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. பட் ஸ்டில் 1 ஃபினிஷ் எடுத்திருக்காரு.
டீம் YTA வந்து 2 ஃபினிஷோட #11 வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்டா எலிமினேட் ஆயிருக்காங்க. ஆர்பிடி சுட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஆல் அவுட் கொடுத்துருக்காங்க. பட் ஜிஜி ஏன்னா நல்லா டஃப் கொடுத்தாலாம்னா கிரீன் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியன்ஸ் லைவ் தான் வந்து ஃபினிஷர் வித் 2 ஃபினிஷர்ஸ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபினிஷர்ஸ் எடுத்திருந்தாங்க. கிரீன் பிளேஸ்